கண்டபோது அது உண்மையில பண்டி தலையா தான் மாறிட்டு நம்மளாச்சின் புதுமையா நம்ம ஒரு அற்புதம் சொல்லலாம். நம்ம பெரியம்மா அது வந்தாலாம் நேர்வினம் ஐயோ இந்த பிள்ளைக்கு வேதனை இருக்கக்கூடாது, நீ தான் மாற்றவணும், நான் இங்கே கொண்டு வந்து எல்லாம் குளிக்க பார்ப்பேன், தோழ பார்ப்பேன், நீங்கள் என்ன இந்த பிள்ளையை காப்பாற்ற வேணும்னு சொல்லி ஒரு நெச்சொரு காசு கொண்டு போய் வீட்டை கட்டிக்கிறோம், கையில் கட்டி போட்டு வீட்டை வந்து கலாட்டி படத்தட்டில் வைக்கிறோம், வச்சு போட்டு இங்கே வந்து பிள்ளையை குளிக்க பார்த்து தோழ பார்த்தது இதெல்லாம் செய்ய நல்லா மாறி. அப்போ கிளறி பார்க்க பண்டி தலையா தெரிஞ்சோடைய தான் இதுக்கு உண்மையான பேரே பாண்டி தெரிஞ்சாமன்னு வந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து பால் குடம் ஏந்தி கோயிலை சுற்றி கொண்டிருக்கீங்க. பொங்கல் தான் எனக்கு வேணும்னு சொல்லி வருஷமாக எனக்கு பங்குனி திங்கள்ன்றதை எனக்கு நீங்கள் முயற்சி செய்து அதை எனக்கு உறவுகளே வணக்கம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மட்டுவில் பண்டித்தளச்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்தேன்னா இன்றைக்கு பங்குடி திங்கள் என்று வந்து இங்கே விசேஷமான பொங்கல் எல்லாம் நடைபெற்று வந்து அற்புதமான காட்சி வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எப்படி பண்டித்தளச்சி அம்மன் கோயிலில் வந்து பங்குடி திங்கள் நடைபெறுகிறது, எப்படி எல்லாம் பொங்கல் செய்து வழிபடுகிறார்கள் சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்குறவர்களே வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். பாருங்க மட்டுவில் பண்டித்தளச்சி அம்மன் கோவிலுக்கு வந்து நடந்த மோட்டர் சைக்கிளில் வந்து நான் பார்க் பண்ணி நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இப்போவே போகிற இதில் வீதியிலேயே வந்து மக்கள் எல்லாம் பொங்க தொடங்கிட்டுன்னு பாருங்க. இப்போவே அந்த வளவுக்குள்ளே எல்லாம் பொங்கி கொண்டிருக்கீங்க. இங்கே கோயில் இந்த அம்மனில் நல்ல நம்பிக்கையான பக்தி உள்ள ஒருவர் ஒரு மாட்டை இங்கே அந்த மாட்டு இறைச்சி விற்று தானே அவற்ற வாழ்க்கை போகிறது. அப்போ இங்கே கிட்ட இங்கே இருக்கிறதால் இந்த மாட்டு அடித்து இறைச்சி அடித்தாங்கன்னா அவர் புதுசில் போட்டுட்டேன். அது வந்து கோட்ஸுக்கு போயிட்டாங்க. கோட்ஸுக்கு போன பிறகு இதை பயத்தில் என்ன செய்தார், அம்மனில் வந்து நீ தானே என்ன காப்பாற்றவனும், நான் இந்த கஷ்டிலான செய்தேன், உன்னை நம்பி வாரணேன் என்று சொல்லிட்டு அழுதுருக்கேன். அழுதா போல கனவில் போய் சொன்னாவன், நீ பயப்படாது, உனக்கு தானெல்லாம் சாய்ந்தாங்க, பயப்படாது. மற்ற நாள் இவர் அந்த மாடு அந்த தலை காட்டு அந்த இடத்துல போலீஸ் போய் சொல்லி பார்த்தா அது பண்டித்தலைச்சியாக இருந்தான். பண்டித்தலையாக இருந்தால் அதில் இருந்து அவன் பண்டித்தலைச்சின்னு சொல்லுவான். அப்போ இப்போ என்னன்னு சொன்னால் எல்லாரும் அந்த பெரிய சிக்கன் பாக்ஸ் உண்டு நம்ம பெரியம்மா அது வந்தாலாம் நேர்வினம் ஐயோ இந்த பிள்ளைக்கு வேதனை இருக்கக்கூடாது, நீ தான் மாற்றவணும், நான் இங்கே கொண்டு வந்து எல்லாம் குளிக்க பார்ப்பேன், தோழ பார்ப்பேன், நீங்கள் என்ன இந்த பிள்ளையை காப்பாற்ற வேணும்னு சொல்லி ஒரு நெச்சொரு காசு கொண்டு போய் வீட்டை கட்டிக்கிறோம், கையில் கட்டி போட்டு வீட்டை வந்து கலாட்டி படத்தட்டில் வைக்கிறோம், வச்சு போட்டு இங்கே வந்து பிள்ளையை குளிக்க பார்த்து தோழ பார்த்தது இதெல்லாம் செய்ய நல்லா மாறிடும். அப்போ அந்த நம்ம எல்லாரும் நேர்த்தியாக வந்தது. அம்மா எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நாங்கள் சொந்த இடம் புத்தூர். சார் தேங்க்யூ. கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இடுமுறைங்களை வந்து ஆக்கள் பொங்கி கொண்டிருக்கிறேன். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அம்மன் கோயிலுக்கு போய் கேட்பாங்க. ஆக்கள் வந்து குளித்து கொண்டிருக்கிறேன். மெட்டது நாங்கள் கை கால் எல்லாம் கழுவித்தான் போகணும். பாருங்க பண்டித்தளச்சி அம்மனுடைய கேணி. அது பொங்கலுக்கும் வந்து இதிலேருந்து எடுக்கிறாங்க சில பேர்.
எல்லாம் கை கால் கழுவிட்டு போனால் நல்லது. உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். பார்ப்போம். நான் அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். இன்றைக்கு வந்து மாட்டு பண்டித்தலை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, பங்குனி திங்கள். இப்போ இந்த அம்மனுடைய மகிமை இருக்கா தெரிஞ்சா சொல்லுவீங்களா என்னம்மா என்று? உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் சொல்கிறோன்னா ஒருவர் மாடு அடித்தது, மாடு அடித்த போது தாட்ட போது மாடு கொடுத்தவர் வந்து கொலுசு பிடிக்கிற நேரம் சொன்னது என்னன்னு சொன்னால், இந்த மாட்டு தலையை தெரியாமல் பண்டி தலையாக தெரியணும்னு சொன்னபடியாக தான். அப்போ கிளறி பார்க்க பண்டி தலையாக தெரிஞ்சபடியாக தான் இதுக்கு உண்மையான பேரே பண்டி தெரிஞ்சாமன்னு வந்தது. அதான் எங்களுக்கு இந்த இது தெரியும். நான் முழு வரலாறும் தெரியாது, எனக்கு இடப்பட்ட காலம் காட்டுட்டார். அப்போ போலீஸ் வந்து பிடிக்க கிளறி இடன்னு சொல்லி கிளறி எடுக்க பண்டி தலையா இருக்கணும் அம்மாளாச்சி அவர் வந்து கும்பிட்ட போது அது உண்மையில பண்டி தலையா தான் மாறிட்டு புதுமை நம்ம அற்புதம் சொல்லலாம். அதை விடாம இப்ப பங்குனி திங்களை வந்து ஒரு 4 திங்களும் விசேஷமா கொண்டாடினே இல்லை. அப்ப அது என்னத்துக்காக பங்குனி திங்களை அவார்டை வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடந்த இடத்துல இந்த கலை அவாக்கு இந்த பொங்கல் தான் தனக்கு வேணும்னு சொல்லி வருஷமா எனக்கு பங்குனி திங்கள்ன்றதை எனக்கு நீங்க முயற்சி செய்து அதை எனக்கு நீங்க அதை அந்த அண்டு எனக்கு ஒரு நல்ல நாளாக அமைஞ்சு எனக்கு பொங்கல் படைக்கணும்னு சொல்லி முன்ன இதாக கருத்து தான் இந்த பங்குனி திங்கள் 5 திங்களும் பெறும் 4 திங்களும் பெறும் பங்குனி திங்களாக 5 நாள் திருவம்பா காலத்துல இதுல திருவிழா நடக்கிறது. திருவம்பா இதுக்கு தான் திருவிழா நடக்கிறேன். சரி அம்மா. சரி நீங்க எவ்வளவு எங்கேருந்து வந்த நீங்க சொல்லுங்க. நாவக்குடியிருந்து வந்தீங்க. அம்மா நீங்க? நாங்க ஈவினே புன்னாலக்கோட்டை. சரி அம்மா, நன்றியா. நன்றி. பண்டித்தலச்சி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். முன்னுக்கு வந்துட்டோம் பாருங்க. முன்னுக்கே வந்து ஆக்கள் வாங்கி பொங்கி கொண்டு இருக்கினேன். இதை பார்த்தாலே தெரியும் பொங்கி கொண்டு இருக்கினேன். பட் சில கடையெல்லாம் இருக்குது, அர்ச்சனை கடைகள் எல்லாமே இருக்குது, பொங்கல் பானைகள் எல்லாம் இருக்குது. வளாச்சி நீங்கள் எங்கே இருந்தாலும் கோயிலுக்கு வராட்டியும் காணொளி மூலம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதில் தான் வந்து பொங்கல் செய்து படைக்கிற இடம் பாருங்கள். இதுக்கண்ட ஒதுக்கி இருக்குது. சக்கரை பொங்கல் மற்ற குலசாதம் எல்லாமே இருக்குங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து பால் குடம் ஏந்தி கோயிலை சுற்றி கொண்டிருக்கீங்க. மரவள்ளிக்கு இதுக்காக குலசாத்துக்காக வந்து மிரக்கறி வெட்டி கொண்டிருக்கு. கத்தரிக்காய், வைத்தங்க, மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே.
பார்த்தீங்கன்னா போலீஸும் வந்து பாதுகாப்புக்கு நிற்கினேன். கோயில் வந்து களவுகள் நடக்கும்ன்றதுக்காக பாதுகாப்புக்கு நிற்கினேன். அங்கே இப்போ வந்து 8 மணி ஆகும். இப்போவே வந்து நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கினேன் இன்றைக்கு பங்குனி திங்களுக்காக. கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். பரவாயில்ல வந்து நான் வெளியால் நின்று எடுக்கிறேன். அது மாதிரி ஒன்று பக்தர் வந்து அர்ச்சனைகள் செய்தெல்லாம் சுற்றி கும்பிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஏழுமான சுவாமியை நான் காட்டுறேன். பொங்கல் செய்து படைச்சி கொண்டிருக்கினேன். படைச்சிட்டு வந்து மற்ற வார பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுப்பேன் பிரசாதம். சாதம், சக்கரை பொக்கை எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் வந்து கற்பூரங்கள் விற்று கொண்டிருக்கிறேன். கற்பூரம் எல்லாமே விற்று கொண்டிருக்கிறேன். நாங்கள் அப்படியே கோயில் வீதியை சுற்றி கொண்டு வருவோம். வேறு பொங்கினேன் என்னம்மா என்று பார்த்து கொண்டு போவோம். நீங்கள் கோயிலை சுற்றி வரவே பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் இந்த பந்தல்லையும் மோதம் வச்சு
நிறைய பொங்கல் இருக்கு. மோதாவில் சுட்டு ஆமாம்மா இந்த மோதாவெல்லாம் சுட்டு ஆமாம்மா. அப்போ எங்கேருந்து வாரீங்க? எங்கேருந்து வந்து மட்டும் தானே இங்கே தானே? மோதா மட்டும்தானோ? புக்கே எல்லாம் இருக்கா? அடி அடி இந்த ஃபுல்லாக சக்கரை புக்கை குலசாரம் அதை சுற்றி வேற எல்லாமே சக்கரை பொங்கல் எல்லாமே. கோயிலை சுற்றி இந்த ஃபுல்லாகவே பொங்கல் தானே மோதம். இந்த பக்கம் வந்து கோயிலை சுற்றியே வந்து ஃபுல்லாகவே பொங்கல்லாம் பொங்கல் குலசாதம் இந்த திளச்சி பங்குனி திங்கள் நாளே வந்து ஒரு சேஷன்தான் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். அது வந்தாக்களுக்கு கடை இல்லாமல் வந்து டீ கொடுக்கினேன். நீங்கள் டீ குடிச்சிட்டு போகலாம். டீ குடிச்சிட்டு போகலாம். வடக்கு மூலையிலே வந்து பொங்கிக் கொண்டு அரிசிக்கு போகிறோமா? மரக்கறி எல்லாம் பட்டி கொண்டிருக்குங்க. அது பொங்குறதுக்கு ஒரு கொட்டகை இருக்கு, அதிலேயும் பொங்கி கொண்டிருக்குன்னு.
கோயில் முன் பக்கத்திலே வந்து பொங்கல் செய்து எல்லாமே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஏராளமான பொங்கல். கோயிலில் எங்கே சுற்றி பார்த்தாலும் 4 மூலையில் பார்த்தாலும் சொல்ல எல்லாமே பொங்கல் தான். சில பேர் இப்போ தான் பொங்கல் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் வந்து கிணறு, இந்த கிணத்துலையும் வந்து தண்ணி எடுக்கணும் பொங்கலுக்கு. பிரசாதம் எல்லாம் பெரிய பானை பொங்கல் நடக்குது. பிரசாதம் பெரிய சோறு டேசரில் அவிஞ்சோன்றிருக்குங்க. இல்லை அப்பளம் பொரிச்சு கொண்டிருக்க ஐயா. அப்பளம், வாழைக்காய் பொரியல். பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்குனி திங்களுக்கு வந்து தூக்கு காவடி வந்துட்டுருக்கு. Thank you.